ஹலோ வெல்கம் டு போனால் போகட்டும் பாட்காஸ்ட் எபிசோட் 14. புதுசா ஒரு 700 பேர்கிட்ட வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா தான் இருக்கேன். யூடியூப் விட்டதுலேருந்து லைஃப் ஸ்டைல் மாறினதுலேருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். மென்டலி எனக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்ட்ரிக்டடாக இல்லாமல் இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்த்துருந்தீங்களா? பாக்ஸிங் க்ளவுஸ் எல்லாம் கையில் எடுத்துட்டோம் ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இருக்குது? வேர்ல்டு கப்பு நைட்டு 1:30 மணி 2:30 மணி மேட்ச் போடுவான்ல, அப்போ மட்டும் திண்டுறேன். அதை தாண்டி வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு செம்ம ஹெல்த்தியாக இருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக போடுறேன், சாப்பாடெல்லாம் சூப்பராக எடுத்துக்கிறேன், காய்கறி திங்கிறேன். இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் தெரியுமா? நான் காய்கறினா அவ்வளோ பெரிய சூட்சமெல்லாம் இல்லை. இந்த இடமாமேஸ், அப்புறம் ஃபைபருக்கு சியா சீட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸா குவாவா, அந்த மாதிரி ஃபைபர் ரிச்சாக சாப்பிட்றேன்னா வயிறு கொஞ்சம் நல்லா இருக்குது, பசிக்க மாட்டேங்குது. அந்த யூடியூப் லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது இது சாப்பிடவே முடியாது எனக்கு, புரியுதுல்ல? ஏன்னா எனக்கு டோப்பமீன் வரல, கொஞ்சம் நாளாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்கிறதுனால. ஒர்க்கில் டோப்பமீன் வராததுனால சாப்பாடு எல்லாம் தேட வேண்டியது இருந்துச்சு. டூம் ஸ்க்ரோலிங் நான் பண்ண மாட்டேன். அது பண்ணால் டைம் வேஸ்ட்டுன்னு எனக்கு ஓப்பனாக எவிடெண்ட்டாக தெரியுங்கிறதுனால அது பண்ண மாட்டேன்னா, சாப்பாடுக்கு மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக அங்கே போயிடுது. இப்போ வந்து அப்படி இல்லை. 2 வீக்ஸ் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம்? ஃபியர் ஆஃப் டெத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். எப்போ அதில் சில பேருக்கு வந்து பொறுமையே கிடையாது. ஏதோ சுடு தண்ணியை காலில் போட்ட மாதிரி, ஏய் இங்கே ஒருத்தர் யூடியூப்பை குட் பண்ணி இருக்க, ஃபியர் ஆஃப் டெத் எங்க, ஃபியர் ஆஃப் டெத் எங்க? எனக்கு நிஜமாவே ஒரு கேள்வி. சரி, உங்களுக்கு சில டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, தேவைப்படுற மாதிரி இருக்குது, அதை நான் பேசணும்னு இருக்குன்னா ஓகே. இப்போ என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் போது பொறுமையாக போகிறது தான் பெட்டர். அப்படி தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்புறம் தான் நம்மளால மறுபடியும் நம்ம ரூட்டுக்கு வந்து நம்மள டாப்பிக்கலாக சில இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர, இப்போ நான் போன வாரமே டாப்பிக்கலாக டிஸ்கஸ் பண்ணி போய் நான் யூடியூப் விட்டதை ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ப்ராசஸே ஆகாமல் இப்போ நான் ஜாலியாகவே இருக்க முடியாது. அதுவே ஒரு டேக் இட் ஸ்லோக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். பொறுமையாக இருக்கப்பா. அப்படிதான் நான் வந்து என் வாழ்க்கை என்ன ப்ராசஸில் போவோமோ அந்த ப்ராசஸிங் ஸ்பீடில் தான் டாபிக்ஸை வரும். டபால் டபால்னு எடுத்தோமா கவுத்தோமாங்கிற ஆள் கிடையாது நான். அதனால என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு வச்சுக்கிறத தவிர்த்திருங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே அந்த எதிர்பார்க்கிறது வந்துடும் தான். ஆனால் தவிர்த்தா நல்லது. சம்டைம்ஸ் ஐ வில் கோ இன் மை ஓன் பேஸ். அதுதான் உங்களுக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் இப்போ நான் யூடியூப் கிட் பண்ணதுனால அப்செட் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க தான். எல்லாரும் சேர்ந்து அப்செட் ஆகி ப்ராசஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பை குவிட் பண்ணுறேன்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். அங்கே வந்து இந்த டாபிக் பேசுங்க, அந்த டாபிக் பேசுங்க. டேய் ஏன்டா குட் பண்ணிடுவேடா, நான் குட் பண்ணிடுவேன்டா. மற்ற சும்மா குட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வர ஆள்லாம் கிடையாது. அவுட்டுன்னா அவுட்டு தான். எப்பயாச்சும் வந்து ஏதாவது இப்போ டோர்னமெண்ட்லாம் போயிட்டு வந்து ஏதாவது நடந்துச்சா அப்போ ஏதாவது ஒரு விளாக் மாதிரி ஏதாவது வீடியோ போடுவேனே தவிர அதில் மிஞ்சி விளாக் தான் வரும் மேக்ஸிமம். வேறு எதுவும் வராது. அதுவும் இப்போ ஒரு 6 மாதத்துக்காவது கன்ஃபார்மாக வராது அங்கே எதுவும். ஓகே, டாபிக் இப்போ ஃபியர் ஆஃப் டெத்து தானே எனக்கு டாப்பிக்கு. ஃபியர் ஆஃப் டெத்துனா சீரியஸாக பேசுகிறேன்னு தானே நினச்சிருப்பீங்க. நோ நோ, ஃபியர் ஆஃப் டெத்து கூட நான் சீரியஸாக பேச மாட்டேன். அது வந்து ஆனால் அந்த விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணுவோம். இப்போ போன எபிசோட்லையா 12th எபிசோடில் வந்து என்னோட ஃபியர் ஆஃப் டெத் இல்லைங்கிறதுக்கு ஒரு சினாப்சிஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு வாழவே பிடிக்காத இருந்த மாதிரி, எனக்கு எவ்ரிடே லைஃபே பிடிக்காத இருந்த டைமில் நான் வந்து லைஃப் எக்ஸ்டெண்டிங் சமாச்சாரங்கள்லாம் சிலது வருத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இன்னும் மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு 18, 21 வயசு வரைக்கும் ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. எனக்கு கரியர் பேஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்து மறுபடியும் 3 வயசுக்கு ஹைப்போதெட்டிக்கலாக போயிருந்தா, நான் வந்து மறுபடியும் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரியரை பில்ட் பண்ணி எல்லாரை விட பெட்டர் ஆயிடலாங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே தான் தூங்குவேன். மறுபடியும் 3 வயசுக்கு போயிடணும், 5 வயசுக்கு போயிடணும், 5 வயசுக்கு போனால் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கிறத ஒரு ஃபேண்டசி மாதிரி மென்டலில் யோசிச்சுன்னு இருப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். அது கொஞ்சம் முத்தி போன மாதிரி ஆயிடுச்சு. யூ ஹேவ் லெஸ் டைம், உங்களுக்கு வாழ்க்கையிலே டைம் கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி வயசாயிருச்சு, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அப்போல்லாம் இப்போ கூட கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து டேட்டா ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்கேர் மாதிரி கொடுத்துருவாங்க ஒன்று. அப்புறம் நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறது ஒரு ஸ்கேர் மாதிரி கொடுத்துட்டாங்களா, அப்புறம் ஒரு நாளும் நமக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன பண்ண போற, அடுத்து என்ன பண்ண போற, அடுத்து என்ன பண்ண போறங்கிற ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப இன்காம்பிடென்ட்டாக ஃபீல் ஆகும். அதாவது நம்ம ஏஜுக்கு நம்ம இன்காம்பிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், கரெக்டா? ஆனால் நம்ம ரேஷனலாக யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவில் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போனோம்னா வாழவே முடியாது. கன்றாவியாக இருக்கும் வாழ்க்கை.
அந்த பாஸ்ட்லேருந்து இவால்வ் ஆன இப்போ நம்ம இருக்கிற பர்சனாலிட்டி வந்து நம்ம பாஸ்ட்ல இருக்க சினாரியோஸ்ல ஹைப்போதெட்டிக்கலா போடும்போது, சுத்தி இருக்க என்வைரன்மென்ட் வந்து நம்ம வேற மாரி வேணா ஹைப்போதெட்டிக்கலா மாத்திப்போமே தவிர, இருந்த மாரியே இருந்துச்சுன்னா, அந்த வாழ்க்கைய நம்மளால வாழவே முடியாது. 26 வயசு ஆளா நானு. 24 வயசுல நம்மளுக்கு இருக்க அறிவுனால தான், அந்த அவேர்னஸ்னால தான் நம்மளால இப்போ ஓரளவுக்கு டிரைவே பண்ண முடியுது. இந்த அவேர்னஸ தூக்கி முன்னாடி போட்டுட்டு, அப்ப அவேரே இல்லாதவங்களோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்றாவியா இருக்கும். அது நெறைய பேருக்கு இப்பவே உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். கலெக்டிவா சொசைட்டி வந்து லெஸ் அவேரா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, "என்னடா இது? நம்ப என்னடா பண்றது இங்கங்கிற" மாரி தானே இருக்கும். அந்த மாரி ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து ரேஷனலைஸ் பண்ணும்போது, அது ரியலைஸ் ஆயிடுச்சு தான். அந்த ரியலைஸ் ஆவும்போது, அதுக்கப்புறம் தான் என்னால கான்டெம்ப்ளேட்டே பண்ண முடிஞ்சுச்சு, டெத்த பத்தின விஷயத்துக்கு. அதுவரைக்கும் என்னால டெத்த பத்தி யோசிக்கவே முடியல. ஏன்னா, ஐ வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் பேக் அட் த பாஸ்ட். டெத் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக் திங். So once I got over this, that is when I could think of, oh, what could happen next? What would death be aboutங்கிற மாரி, இப்போ இன்வர்டா யோசிக்க ஆரம்பிப்போம்ல. யோசிக்கவே முடியல என்னால. ஏன்னா, ஒரு சாவுக்கு போறோம். ஒரு சாவு ஒண்ணு நடக்குதுன்னா, நம்ப ஊர்ல ஹிந்து ரிலிஜன்ல வந்து ஒரு டெத் ஒண்ணு நடக்குதுன்னா, ரொம்ப ஒரு மாரி கேயாட்டிக்கா இருக்கிறத தாண்டி, இப்போ போயிட்டு வரோம், சாவுக்கு போயிட்டு வரோம்னா, ஃபர்ஸ்ட்டு குளிச்சிரணும். எதையுமே தொடக்கூடாது. ஃபோன்ல தண்ணி தெளிச்சா தான் அதுக்கப்புறம் ஃபோன் எல்லாம் தொடணுங்கிற மாரி ஒரு இம்பியூரான விஷயத்துக்கு போயிட்டு வந்துட்டு, நம்ப இப்போ பியூரிஃபை ஆக போறோங்கிற மாரி ஒரு விஷயமா தான் அது எதுக்கு பண்றோம், எதுக்கு பண்ண மாட்டோங்கிற தெரியாத மாரி பண்ணிக்கிட்டு இருப்போம்ல. அந்த மாரி அபத்தமா அபத்தம், அபத்தம், சாவு, பயம், சாவு, ஐய்யய்யோ! செத்துருவ, இது சாப்பிட்டா செத்துருவ, ஹார்ட் அட்டாக் வந்தா செத்துருவ, பரோட்டா சாப்பிட்டான்ட்டு சாவு, சாவு, சாவுன்ட்டு ஒரு பாயிண்ட்ல எங்க பார்த்தாலும் சாவு அவ்ளோ இம்பியூர், அவ்ளோ அதாவது நீங்க வாழறதே சாவ நெனச்சு தான் வாழணுங்கிற மாரி, இப்ப எப்போ வந்து நம்ம ப்ராசஸ்ல வந்து அந்த சாவ நெனச்சுக்கிட்டே இருந்தோமோ, அப்பதான் அந்த ப்ராசஸ் அந்த எண்ட் ப்ராடக்ட்டோட ஆங்சைட்டி பில்டப் ஆகும். சாவ போறோங்கிற ஆங்சைட்டி வந்துகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு பிரசன்ட்ல இருக்க முடியாது. எப்போ அந்த ஆங்சைட்டிலருந்து அந்த ஆங்சைட்டி எப்போ நம்மளுக்கு இல்லாம இருக்குதோ, அப்பதான் நம்மளால ஓரளவுக்கு பிரசன்ட்ல வாழ முடியும்னே வச்சுக்கோங்களேன். சாவுக்கு முன்னாடி எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்திருக்காங்க? எந்த வயசுல செத்துருக்காங்க? எப்படி சாவாங்க? எப்படி பாடி வந்து ஏஜ் ஆகும்? அதெல்லாம் தான் சர்டன். சாவுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே அன்சர்டன். ஸோ ஒரு அன்சர்டனிட்டிய வந்து நம்ம பார்க்கும்போது, அது வந்து ஓரளவுக்கு இப்ப நான் சொன்னேன்ல, அந்த முன்னாடி பாஸ்ட்ல போய் 3 வயசுல யோசிச்சிருந்தேன்னா எப்படி இருந்திருக்குங்கிறது வந்து ஒரு அன்சர்டனான விஷயம் தான். இப்போ ஃபியர் ஆஃப் டெத் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரஷரைஸ்டான ஃபியர் ஆஃப் டெத் இருக்கும்போது, அல்டிமேட்லி நம்ப சர்வைவ் பண்ணணும்னு தான் பார்ப்போமே தவிர, வாழணும்னு பார்க்க மாட்டோம். ஒரு ஒரு நாளும் நம்மளுக்கு ஒரு சர்வைவல் மோடு தான். ஒரு ஒரு நாளும் நம்ப இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற மோடு கிடையாது. நம்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் சர்வைவிங் வி ஆர் லிவிங். டெத் கம்ஸ் நியர்பை. வுட் யூ பி ஹேப்பி ஆர் நாட்? வாட் வில் யூ ஃபீல்? எப்பவுமே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு சாவுக்கு முன்னாடி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்கன்னா, என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால வாழ முடியல, ஒழுங்கா நான் வாழலங்கிற மாரி ஒரு ப்ராசஸ்ல அதாவது அந்த மெமரிய ரீகலெக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கில்ட் வரும். அப்பதான் அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் டெத் வந்து ரொம்ப மோசமா வரும். அவங்களுக்கு சாவவே இஷ்டம் இருக்காது. சாவுங்கிற பயம் வந்து சாவும்போது வரும்போது, அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப நீங்க வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, வாழ்க்கைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கடைசில அந்த கில்ட் இருக்காது. அந்த கில்ட் இல்லாத போது வந்து, அந்த பழைய மெமரீஸ்லாம் ஒரு மாரி நல்லா இருக்கும். கம்ஃபர்டிங்கா இருக்கும். இட்ஸ் டைம் டூ கோங் மாரி தோணும். டெய்லி வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது, வாழ்ந்துட்டோங்கிற ஒரு கம்ப்ளீஷன் ஃபீலிங் கெடைக்கும். ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாரி கெடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? கிளம்பிரலாம்னு தான் தோணும். நெறைய பேருக்கு இப்போ வரைக்கும் சொன்னவங்களுக்கு அப்படிதான் தோணியிருக்கு. அது என்னால புரிஞ்சுக்கவும் முடியுது. அதாவது அவங்களோட ஷூஸ்ல இருந்து போட்டு பார்த்தா, அந்த லைஃப்ப வந்து அப்படியே நம்ம மென்டலி வாழ்ந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாங்கிற போது ஒரு மாரி நிம்மதியா தான் இருக்கும். கில்ட் இல்லாத போது நிம்மதியா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லாம் நெறைய எழும்பும்ல. அந்த கொஸ்டினுக்குலாம் நம்ப ஆன்ஸர் தேடி ஆன்ஸர் கண்டுபிடிக்கிற மாரி, அத பத்தி யோசிச்சுன்னே இருக்கிற மாரி இருக்கும். ரீசனிங் பேசிக்கலி. இந்த ரீசனிங் வந்து வேர்ல்ட்லி ரீசனிங் தேடணும்னா, இந்த மாரி தான் யோசிப்போம். இந்த மாரி தான் ரீசனிங் தேடுவோம். பட் பியாண்ட் வேர்ல்ட்லி ரீசனிங் நம்ம தேடும்போது கொஞ்சம் ஆங்கிள் மாறும். சைக்கியாட்ரிஸ்ட் கார்ல் யங் தெரியும்ல. நான் கூட 20 சர்க்கிள்ல லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேனே. ஸோ அவர் வந்து இவரோட தான் இருந்தாரு. ஃப்ராய்டோட தான் இருந்ததுக்கப்புறம், ஃப்ராய்டுக்கும் அவருக்கும் ஒரு மேஜர் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னா, கார்ல் யங் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணது வந்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அன்கான்ஷியஸா
நம்ப எல்லாருக்கும் ஒரே விஷயம் தோண வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. நம்ப வீடியோஸ்ல கூட நான் ஐ அம் கோயிங் டூ பீக்ன்னு சொல்லும்போது, அவங்களுக்கும் பீக் அடிக்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் இப்போ கஷ்டமா இருக்கு. எனக்கும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல மாரி இருக்குன்ட்டு கலெக்டிவா நம்ம ஒண்ணுல டிராவல் ஆவோம்ல. நம்பளோட சேனலோட சாம்பிள் ஸ்பேஸ்க்கு அதுதான் எக்ஸாம்பிள்ன்னு வச்சுக்கோங்க. கலெக்டிவா அன்கான்ஷியஸ்லி ஒரு விஷயம் வந்து மொத்தமா தோணும்போது, சைக்கி வந்து அஃபெக்ட் பண்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு கார்ல் யங்கும், எம்மா யங்கும் சேர்ந்து. எம்மா யங் வந்து கார்ல் யங்கோட ஒய்ஃப். அவங்களோட பார்ட்டும் நெறைய இருக்கு. கார்ல் யங் ப்ரூவ் பண்ண விஷயத்துல. அதே மாரி ஸ்பிரிச்சுவாலிட்டில நீங்க சில விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் மாரியே, இப்ப யூனிவர்ஸ் வந்து இப்ப நம்பலாம் ஆட்டம்ஸ் வழியா சேர்ந்திருக்கிற பாடியா, என்ன சொல்லுவாங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து நம்ப மூலியமா இந்த வேர்ல்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப நம்ப எல்லாம் சேர்றது தான் யூனிவர்ஸ். நம்பனா ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ, எதுக்கெல்லாம் சோல் இருக்கோ, அது எல்லாமே சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். இப்ப எல்லாமே நம்ப எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் ஒரு எப்படி சொல்றது? யூனிவர்ஸ் வந்து நம்ம மூலியமா இந்த உலகத்த பாக்குதுங்கிற மாரி ஒரு ஒரு ஆங்கிளும் இருக்கு. இது வந்து இர்ரேஷனல் தான். ரேஷனல் கிடையாது. ஸோ கன்க்ளூஷனுக்கு நம்பளால வர முடியாது. இந்த இர்ரேஷனல் வே ஆஃப் திங்கிங்லாம் சேர்ந்து தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ப வரப்போறோம். கன்க்ளூஷன் கூட கிடையாது. ஒரு எக்ஸ்பேண்டட் வே ஆஃப் திங்கிங்க்கு புதுசா போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஓப்பன் மைண்டடா நம்ப யோசிக்க வேண்டியது தான். நம்ப ஒரு ஒரு பேஸ் புரியறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ப எல்லாருமே யூனிவர்ஸோட சினர்ஜைஸ்டா கலெக்டிவா இருக்கிறதுனால, நம்ப எல்லாருக்கும் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் மாரி ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அதே மாரி தான் என்னோட ஃபேவரைட் பிலாசபர் பிளாட்டினஸ்ன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல. அவரு என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நம்ப எர்த் இருக்கு. நம்ப வந்து வேர்ல்ட்லி பீயிங்ஸா இங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேல வந்து சோல் ரெல்ம்னு ஒண்ணு இருக்குன்னுவாங்க. சோல் ரெல்ம் மேல கிரைஸ்ட் கான்ஷியஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்பாங்க. அதுக்கு மேல சோர்ஸ். சோர்ஸ்னா எங்கருந்து நம்பலாம் வந்தோமோ, அது எல்லாம் தான் சோர்ஸ். இப்ப நம்ப செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப சோல் ரெல்ம் போவோம். அதாவது பேசிக்கலி நம்ம பாடிலருந்து வெளிய வந்துருவோம். பாடிலருந்து வெளில வரும்போது, வி ஆர் நாட் பவுண்ட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம் எனிமோர். வி டோன்ட் ஹேவ் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த பாடி எனிமோர். வி டோன்ட் ஹேவ் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் எனிமோர். சோலுக்கு டைம் லைனே கிடையாது. அதாவது நம்பளுக்கு இப்ப எப்படி 4 மணி, 5 மணி, 6 மணின்ட்டு லீனியரா போதோ, அந்த மாரி லீனியர் டைம் லைன் கிடையாது. ஸோ, எனக்கு வந்து ஒரு மாரி டெத்துக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிற ஒரு எக்ஸைட்மென்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இப்போ பாடிங்கிறது ஒரு ஹோஸ்ட் தான். சோலோட ஒரு ஹோஸ்ட். அதுக்கப்புறம் அந்த சோல் எங்க போகும்? அதாவது நம்ப சோலா எங்க போவோம்? நம்ப பாடி இல்லாம. இந்த சோல் ரெல்ம்லாம் எப்படி இந்த மாஸ் படத்துல சூர்யா பக்கத்துல ஜெய்யி அந்த மாரி சில பேர்லாம் வருவாங்கல்ல ஆவியா. அந்த மாரின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த அந்த சோல் ரெல்ம்ல இருக்க சோலுக்கு வந்து இப்ப நம்ப யோசிப்போம்ல. சரி செத்ததுக்கு அப்புறம் ஹெல்லுக்கு போவோமா? ஹெவனுக்கு போவோமா? அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஹெவன் அப்படிங்கிறது வந்து ஐ அம் பிரிட்டி ஷூர் இட்ஸ் நாட் கோயிங் டூ பி எ பிளேஸ். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எ பிளேஸ். ஒன்ஸ் யூ டை யூ ஆர் நாட் கான்ஷியஸ் எனஃப் ஆஸ் எ பாடி. யூ மைட் நாட் ஈவன் ஹேவ் மைட் நாட் கூட இல்ல. இந்த மாரி இடம்லாம் கிடையாது. வீடு, தலகாணி, மைக்கு அந்த மாரி இடம்லாம் கிடையாது. உலாவுறது தான். அந்த உலாவும்போது ஹெல்லு, ஹெவனுன்னு இருக்குன்னா, நான் பல தடவ சொல்லியிருக்கேன். இந்த சஃபரிங் ஃபேஸ்க்கு அப்புறம் தான் நம்ப இவால்வ் ஆவோம்ன்னு சொல்லியிருக்கேனா, சஃபரிங் ஃபேஸ்க்கு அப்புறம் தான் ரெசிஸ்டன்ட் ஆயி எமோஷனலி ஸ்ட்ராங் ஆவோமோ, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தோஷப்பட முடியுமோ, அந்த மாரி விஷயம்லாம் சஃபரிங் நடந்தா தான் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அது. அது என்னோட ஒரு கோர் பிலீஃப்னே வச்சுக்கோங்க. அந்த மாரி இருக்கும்போது, ஹெல் கேன் பி கன்க்ளூசிவா சொல்ல முடியாது. பட் இட்ஸ் மெட்டஃபரிக்கலி சஃபரிங். அதுக்கப்புறம் தான் நம்மளால ஹெவனுக்கு முடியும். ஹெல் அண்ட் ஹெவன் வந்து கன்ஃபார்மா ஒரு அன்கான்ஷியஸ் ரிலேட்டட் விஷயம் தான். சோல் ரிலேட்டட் விஷயம் தான். வி நெவர் நோ. தட் இஸ் ஆல்சோ எக்ஸைட்டிங் டூ நோ. ஏன்டா இங்க பட்ட சஃபரிங்கே பார்த்துட்டோம். மெட்டஃபரிக்கலி ஹெல்லும் ஒரு சஃபரிங்னா, அத பார்த்துட்டு ஹெவனுக்கு மாட்டோமா? அந்த மாரி அதுவும் எனக்கு எக்ஸைட்டிங்கா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, எனக்கு வந்து கில்ட்டே கிடையாதுப்பா. கில்ட் தேவையே கிடையாது நம்ம யாருக்கும். என்னாத்துக்கு கில்ட்டு? பாஸ்ட் நெனச்சு வாழ்ந்தா ஒண்ணுமே மாறப் போறது கிடையாது. நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு புதுசு புதுசா கிடைக்கும். புதுசு புதுசா லேர்னிங் கிடைக்கும். சாவு கிட்ட போக 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 ஒரு மாரி நிம்மதி கிடைக்கும். இப்ப நம்ம என்ன ரொம்ப ஜாலியா இருந்துட்டு 80 வருஷம் ஜாலியா வாழ்ந்துட்டு, சாவ போம்போது, "ஐய்யய்யோ! இத்தன நாள் ஜாலியா வாழ்ந்துட்டோமே இந்த உலகத்துல. இதுக்கப்புறம் நம்ம செத்துட்டோம். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னே தோணும்னு நெனைக்கிறீங்க?" இந்த வருஷம் கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது தான் அப்படி தோணும். 80 வயசுல நம்ம போம்போது, நம்பளுக்கு பசங்க இருந்துச்சுனால், இல்லனாலும் அவங்கலாம் கூட இருக்க மாட்டாங்க. அதாவது கூட இருக்க தேவை கிடையாது. தே ஷுட் ஹேவ் தேர் ஓன் இண்டிபெண்டன்ட் லைஃப். தே ஷுடன்ட் இன் மை ஒப்பீனியன் தே ஷுடன்ட் லிவ் வித் த ஃபேமிலி. பிகாஸ் தே நீட் டூ லேர்ன் டூ பி இண்டிபெண்டன்ட் ஆப்வியஸ்லி. நம்மளுக்கு அம்மா, அப்பா இருக்க மாட்டாங்க. நம்ம பார்ட்னருக்கும் வயசாயிரும். பார்ட்னர் இருந்துச்சுன்னா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வயசாயிரும்.
we wouldn't feel like we belong in the world. ஏன்னா இப்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், the world feels like it belongs to Gen Z. கரெக்ட்டா இப்போ? எப்படி போன தடவ மில்லேனியல்ஸ்க்காக எல்லாமே இருக்குமோ இந்த உலகத்துல, அதே மாரி ஜென் ஸிக்காக தான் எல்லாமே இருக்கும். கூடிய சீக்கிரம் வந்து அது ஜென் ஆல்ஃபாக்காக மாறும். ஜென் எக்ஸ், ஜென் ஒய், பூமர் காலத்துக்கெல்லாம் அவங்க வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்டர்டெயின்மெண்ட்டும் சரி. ஜென்ரலா கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன். ஜென்ரலா ஆஸ் டைம்ஸ் கோ பை, யூ வுட் ஃபீல் லைக் யூ டோன்ட் பிலாங் ஹியர் எனிமோர். தட் ஃபீல்ஸ் லைக் அ நேச்சுரல் ப்ராசஸ். That feels like a understandable process for how the earth is designed. இப்போ 80 வயசுல இருக்கவனுக்கு ஏன் இந்த உலகம் பிலாங் ஆகணும்னு தோணும்? இப்போ சாவே இருக்குன்னா 80 வயசுல சாகும்போது நீங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்களா? ஒரு 5 வயசு பையன் சாகும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்களா? இப்போ கரூர் ஸ்டாம்பீட் நடக்கும்போது நம்மளுக்கு குழந்தைங்க செத்தது தானே ரொம்ப ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் தே ஆர் yet டு லிவ் லைஃப். அவங்களுக்கு லைஃப் இதுக்கு மேலே தான் வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்படியே வயசாகும்போது டைம் போக போக அது ஒரு மாதிரி நம்மளுக்கு டிஸ்கனெக்ட் ஆட்டோமேட்டிக்காக. எல்லா தாத்தா பாட்டிக்கும் கில்ட் இல்லாத தாத்தா பாட்டிக்கு அது வந்திருக்கு. ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ட்ரிப்பு போக போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோங்கிற மாதிரி இருந்தாலும் கூட பாடி ஓரளவுக்கு ஒத்துழைச்சாதான் அது. ஒத்துழைக்காமல் போகும்போது ட்ரிப்பு கூட உடம்பு வலி, கை வலி, கால் வலி, நடக்க முடியாது, நம்ம ஒரு லயபிலிட்டியாக தெரியும் எல்லாருக்கும். அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அங்கே போனால் எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் பசங்களுக்கு தான் இருக்கும். மிஞ்சி போனால் சைட் சீயிங் பண்ண முடியும், இல்லைனா மக்களோட பேச முடியும். அந்த மாதிரி விஷயம் தான் இந்த ஃபீல்ட் அவுட்டான ஜென்ரேஷனுக்கெலாம் இருக்கும். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ்ஸே 0 to 80 மாதிரி போகும்போது டையிங் ஷுட் ஃபீல் சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் ஷுட் ஃபீல் லைக் கம்ப்ளீஷன். தட் இஸ் ஹவு இப்போ வாழும்போது, உலகத்தில் வாழும்போது வாழணுங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தானே? ஏதாவது 0ல் ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபிசிக்கலி ஃபிட் ஆகிறதோ மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ பாடி பொட்டன்ஷியலை, ஒரு 18-20 வயசில் ஆகும். நம்ம பார்த்துக்கிட்டா ஒழுங்காக அது ஒரு 40 வயசு வரைக்கும் கொண்டு போகலாம், 35 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே ஸ்லோவாக அந்த சைக்கிள் வந்து அப்படியே கம்ப்ளீஷனுக்கு போகுது, அது எண்டுக்கு போகுது. எண்டுக்கு அப்புறம் நம்ம சோல் வந்து இந்த பாடியை ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ என் பாடி தான் ஹோஸ்ட்டு, எனக்குள்ள ஒரு சோல் இருக்குது. அந்த சோல் வந்து நான் செத்ததுக்கப்புறம் எங்கே போக போகுது? இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு போகுதுன்னா, ஐ வுட் ஆட்டோமேட்டிக்லி அசியூம் தட் த சோல் ஹோஸ்டட் மை பாடி டு இவால்வ் அண்ட் தென் லீவ் மை பாடி அகெயின் அஸ் அ இவால்வ்டு சோல். இப்போ மறுபடியும் அது சோல் ரெல்முக்கு போதோ, எங்கேயோ போதோ, அது இவால்வ் ஆகி தான் போகுது. அந்த இவால்யூஷனுக்காக தான் பாடியே ஹோஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது மறுபடியும் பாடியை ஹோஸ்ட் பண்ணுமா, ஹோஸ்ட் பண்ணாதாங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நான் ஒரு ரீசனிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் கன்ஃபார்முங்கிற மாதிரி கிடையாது. என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படி இதுதான் லாஜிக்காக எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்கள் ரீசனிங் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ஆங்ஸைட்டி விஷயமா சொல்லலை. ஆங்ஸைட்டி எப்படி ஐயோ எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ரீசனிங் பண்ணால் வேலைக்கு ஆகாது. அது எக்ஸ்ட்ரா ஆங்ஸைட்டி தான் கொடுக்கும். தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் சில பேருக்கு இருக்கும்ல. சில விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு ஃபுட்பால் பார்க்குறவனா அவனுக்கு ஃபுட்பாலை பற்றி, டாக்டிக்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் லென்ஸில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ரீசனிங்லாம் கொடுக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். இந்த மாதிரி ரீசனிங்க்கும் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கும் வரும்போது தான் எனக்கு வந்து நிறைய படித்தது நல்லது தானே, நிறைய தெரிஞ்சுக்கிறதும், நிறைய நம்மளுக்கு புரிதல் வர்றதும் அந்த ப்ராசஸ் ஓட ஜேர்னிக்கு நல்லது தானே எனக்கு தோணுச்சு. எய்தர் ஃபார் த சோல் ஆர் ஃபார் த கரண்ட் பாடி. If you don't have the understanding, if you don't try to learn enough, or at least try to not tackle the things which will be put in your head by the society, நம்மளுக்கு வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு கில்ட் இல்லாமல் இருக்கும். இல்லைனா எல்லாருமே ஒரு தேவையில்லாத விஷயமும், இப்போ வாழ்க்கை வாழாமல் நம்ம சில எய்ம் அண்ட் கோல்ஸ் எல்லாம் வச்சுருந்து அதை தேடி போய் டைமை வேஸ்ட் பண்ணி கடைசி டைமில் ரெக்ரெட் இருக்கிறதெல்லாம் வந்து அப்போ தான் வர வாய்ப்பு இருக்குது. when we try to know more and we try to learn more and when we experience life better, I don't think we'll have the guilt. I don't think life completion process will be traumatizing. I think it will be beautiful and I think it will also be exciting to know what's going to happen next. I want to know how to go to the source if there is any. பிளாட்டினஸ் சொல்கிற மாதிரி ஒரு சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏர்த்துக்கு வந்து சன்னு தான் சோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன்.
சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் லைட் எல்லாமே. அந்த மாரி எர்த்த தாண்டி யூனிவர்ஸ் வகையில பார்க்கும்போது எது சோர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஐ வாண்ட் டு நோ வாட்ஸ் த சோர்ஸ். சன் மாரி யூனிவர்ஸ்க்கு ஒண்ணு இருக்கும். அதாவது யூனிவர்ஸோட மேக்னிட்யூட்ல அதுக்கே ஒரு சோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது என்னான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எங்கேருந்து சோர்ஸ் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எங்கேருந்து சோல் எல்லாம் உருவாகுதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சோல் எப்படி ஒரு பாடிய ஹோஸ்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சாகணும். ஒரு ஆத்மா என்னடா பண்ணும்? என்ன பண்ணுன்னு தெரிஞ்சாகணும்டா. நான் ஆத்மாவா என்னடா பண்ணுவேன்? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். அதாவது பாடி இல்லாத ஆத்மாவா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாரி ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில, ஃபியர் ஆஃப் டெத் இருக்காது. நெறைய தெரிஞ்சுக்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் மேட்டரு. ஒரு கான்டெக்ஸ்ட் 2 கான்டெக்ஸ்ட் இல்ல. எல்லாத்திலுமே ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க வேண்டாமா? டைரக்ட்டா நம்ப கன்க்ளூஷனுக்கு வரும்போது தான் மல்லுமட்டையா இருப்போம். தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே இல்லாம டைரக்ட்டா ஒருத்தன் சொல்றாங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்னா, இப்ப A + B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ A ஸ்கொயர் + B ஸ்கொயர் + 2AB தப்பா சொல்றேனோ, கரெக்ட்டா சொல்றேனோ? மேத்ஸ் கான்டெக்ஸ்ட்ல எனக்கு அது தெரிய வேணாம். ஆனா சொல்றேன். ஒரு மேத்தமேட்டிஷியனுக்கு அது தெரிஞ்சா தான் அந்த கியூரியாசிட்டிய வச்சு மேத்தமேட்டிக்ஸ்ல அவனுக்கு ஜாலியா இருக்குமே தவிர, அத மனப்பாடம் பண்ணா அவனுக்கு ஏன் ஜாலியா இருக்க போது? புரிகிறதல்லவா? அந்த மாரி நமக்கும் வாழ்க்கைய பத்தி ஒரு கியூரியாசிட்டி, எக்ஸைட்மென்ட் இருந்தா தான், போஸ்ட் லைஃப்‌க்கு ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். வாழ்ந்தா தான் அந்த எக்ஸைட்மென்ட் இருக்கும். ஒரு நாளும் வாழ்ந்தா தான் இப்படி இருக்கும். இல்லன்னா எப்படி இருக்கும்? ராசா, இதுதான் நான் வச்சிருந்த சமாச்சாரம். அது உங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்கன்னா, அது வந்து வெறும் பிலாசபிஸ்லயும், சைக்காலஜி வழியாவும் மட்டும் சொன்னது கிடையாது. இதே தான் தியாலஜிலயும் இருக்கு. சோர்ஸ்ங்கிறது நான் சொன்னேன்ல, பிளாட்டினஸ் சொன்ன சோர்ஸு. அதே சோர்ஸ் கான்டெக்ஸ்ட் தான். அதே சோர்ஸ் கான்டெக்ஸ்ட் தான் 3 ரிலிஜன்லயுமே இருக்கு. அல்லாங்கிறதும், கிறிஸ்ட்ங்கிறதும், பிராமணுங்கிறதும் ஒண்ணு தான். பிராமின் கிடையாது. பிராமன்ங்கிறது சொல்லுவாங்க. அந்த வார்த்தைய அப்படி டெர்ம் பண்ணியிருக்க வேணாம் என்ன பொறுத்தவரைக்கும். சரி நம்ம பொறுத்தவரைக்கும் பெருமாள்னு வச்சுப்போம். சிவபெருமாளோ இல்லன்னா ஏதாவது விஷ்ணு பெருமாளோ அந்த மாரி பெருமாள். பெருமாளும், கிறிஸ்டும், அல்லாவும் ஒண்ணுதான். எல்லாமே அதோட ஒரு ரிலிஜன பொறுத்தவரைக்கும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு குடுத்தது அது சோர்ஸ் தான். என்னடா எல்லாருமே சோர்ஸ்ங்கிறீங்க. ரிலிஜன்லயும் சோர்ஸ்ங்கிறீங்க. தி கிரீக்காரன் சோர்ஸ்ங்கிறான். எவன பார்த்தாலும் அதான் சொல்றானுங்க. என்ன அதுடா அப்டின்னா, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆவணும். அதனால தான் எனக்கு ஃபியர் ஆஃப் டெத் இல்ல. அவ்வளவுதான் மேட்டர். இந்த சஃபரிங் சொன்னேன்ல இந்த விஷயத்துல, அந்த ஹெல் ஹெவன் தியரி வந்து ஏன் பேரலல்ஸ் வந்து அதுக்கு டிரா பண்ணங்கிறது வந்து, இந்த சஃபரிங்க்கு டிரா பண்ணங்கிறது வந்து, இந்த ரொமான்டிசைசிங் சேட்னஸ் அண்ட் மென்டல் இல்னஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். நம்மளோட காசிஸ் கார்னர் மெயின் சேனல்ல. அதுல அததான் பண்ணி வச்சிருப்பேன். அததான் பேசி வச்சிருப்பேன். அது பாருங்க. அது நல்லா இருக்கும். அந்த பேஸ் இருந்துட்டு இந்த எனியட்ஸ் புக்கையோ, நியோ பிளாட்டினிசமையோ ஒரு ரிலிஜன் வந்து ஆஃப்டர் லைஃப்ப பத்தி என்ன சொல்லுதோ, அத வந்து நம்ம டீப்பா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா, எல்லாம் ஒண்ணே தான் வருது. அப்படி இதெல்லாம் பெருசா யோசிக்க தேவையில்லாம, இப்ப நம்மளுக்கு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே சஃபரிங் மாரி, எனக்கு ஏன் இதுக்கு மேல வாழ்க்கைய வாழணுங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஒன்ஸ் யூ டை நத்திங் எக்ஸிஸ்ட். யூ டோன்ட் ஈவன் ஹேவ் கான்ஷியஸ்னஸ். யூ ஆர் ஜஸ்ட் ஸ்லீப்பிங் 24/7. தட் இஸ் ஆல்சோ நைஸ் ஒன்லி. டெய்லி ஏஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் காண்ட் ஏத்துறாங்க என்ன எல்லாரும்ங்கிறது எதுக்கு நமக்குங்கிறேன். எல்லா ஆங்கிள்லயும் டெத் நல்லாதான்ப்பா இருக்கு. 30 வயசுக்கு மேல நீங்க பெத்து போட்டீங்க ஒண்ணு. பெத்து போட்டதுக்கப்புறம் நீங்க சாகும்போது அது 30, 35 வயசு ஆகுது. அத வந்து தூக்கி கொண்டு வச்சு கொஞ்சின்னு இருப்பீங்களா? 30 வயசுல நம்மளுக்கு பொறந்ததுக்கு வந்து ஒரு வாழ்க்கைய செட்டப் பண்ணி குடுத்துட்டு கிளம்பிடுறோமா? வி ஹேவ் டன் அ குட் ஜாப்ங்கிற மாரி தான் இருக்கும். 65 வயசுக்கு மேலேயே நம்மளுக்கு ஃபியர் ஆஃப் டெத் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி அதுக்கு முன்னாடி இருந்தா வேணா லைட்டா பயப்படலாம். ஐயய்யோ! பாவம் 20 வயசுல ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு நம்ம செத்து போயிட்டோமேன்னா, அதுக்கப்புறம் அது எப்படி வாழ்க்கை வாழுங்கிற மாரி ஒரு பதட்டம் இருக்கலாம். அந்த மாரி விஷயத்துல தான் அந்த மாரி ஒரு கேள்விகளுக்கு தான் எனக்கு பதில் கிடையாது. போக போக வரலாம். 26 வயசு தானே ஆகுது. அந்த மாரி கேள்விகளுக்கு பதில் வரும்போது, எனக்கு மேபி 40 வயசுலயே ஃபியர் ஆஃப் டெத் இல்லாம இருக்கலாம். 40 வயசுல கூட. அதாவது 40 வயசுக்கு கூட ஃபியர் ஆஃப் டெத் இல்லாம இருக்கலாம். இப்போதைக்கு எனக்கு உடனே ஃபியர் ஆஃப் டெத் இல்லாம இருக்கான்னு கேட்டா கிடையாது. இப்ப கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஒரு 65 வயச தாண்டிடுவேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 65 வயசு இருந்தா போதாதா? எல்லாமே ஓவர். கிளம்ப வேண்டியது தான். இப்ப நானும் கிளம்ப வேண்டியது தான். பேசிக்கலி அதாங்க சமாச்சாரம். அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்ல. அது அவ்வளோ பெரிய மேட்டர் தான். அத நம்ம அவ்வளோ பெரிய மேட்டரா பார்க்க தேவையில்ல. ஜாலியா பார்க்கலாம். ஒரு மாரி எக்ஸைட்டிங்கா பார்க்கலாமேங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். பெருசா பயப்பட வேணாம். என்னப்பா நம்ம மூஞ்சில ஒரு ஒளி தெரியுது. இத்தன நாளா 13 எபிசோடா ஒளியே தெரியல. இன்னைக்கு தெரியுது. பை.